காரணமா இருக்கனால பிள்ளைகளை வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறனால அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒரு 6-7 குழந்தைங்க தான் வர்றாங்க. ஆனா வேமா இந்த பால்வாடியை முடிச்சு எங்களுக்கு எல்லாருமே வந்து இங்க வந்து படிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். ரெண்டாவது வந்து இந்த மீனாட்சி வரதுக்கு வந்து இந்த பால்வாடி தான் சார் பெரிய கெட்டேவும். ரெண்டாவது வந்து இந்த பால்வாடிங்கிறது கல்வி வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறதா சார். அதுக்கு தானே சார் பிள்ளைகளை நமக்கு பால்வாடிக்கு அனுப்புறோம். அந்த குழந்தைகளுக்கு பால்வாடி வேணான்னு சொல்றோம். இப்படி ஒரு ஆளுகளும் இருக்காங்களே சார். நாங்க எவ்வளவுதான் போராடுறது, எங்களால முடிஞ்ச அளவு நாங்க போராடுறோம். எவ்வளவு சீக்கிரமா இந்த பால்வாடியை முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பால்வாடியை முடிச்சு குழந்தைகள் பழையபடி நிலைமைக்கு இங்க வந்து படிக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். அதே வேற வேண்டுகோள், எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் சார். இந்த ஒருத்தருடைய மக்கள் மனிதாமத்தோட நாங்க கேட்கிறோம் சார். வேற எதுவும் நாங்க கேட்கல. உங்க பேர் என்னமா? ஜெயா. காஞ்சிவரம் பிள்ளைகளும் இங்க தானமா படிச்சாங்க. அது மட்டும் இல்ல சார், எங்களுக்கு வந்து எல்லா இந்த தேரம்பட்டி நிர்வாகமும் இந்த மாவட்ட ஆட்சியாளரும் இந்த கவர்மெண்ட் எல்லா சலுகையும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு நல்லபடியா முடித்து நல்லபடியா தர வேண்டும் சார். பொதுமக்களுக்கு நல்லது செய்யறது தான் உங்களை அமுச்சு விட்டுருக்காங்க அமைச்சர். நீங்க ஏன் இந்த வேலை பாக்குறீங்க? நல்லது செய்ய முடிஞ்சா வாங்க, இல்லையா ஒதுக்குங்க. இப்ப வேலைக்கு வரவங்க அட்டை சம்பளம் ஏற மாட்டேங்குது. வேலைக்கு வராங்க சம்பளம் எங்க மெட்ராஸ்ல டில்லியில இருக்க அவங்க சம்பளம் ஏற மாட்டேங்குது. ஏன் வீட்டுல கூட அட்டை ஓட்டு வாங்குறாங்க? நாங்களும் என்ன செய்யறது? நாங்களும் முடியாதவங்க, நாங்க என்ன செய்யறது? அப்ப அமைச்சர் வேற சொல்லிக்கிட்டு ஒத்துக்கு கூட உட்காந்துருக்காங்க. வீட்டுல அட்டை ஓடுறாங்க, புது அட்டை, செத்த அட்டை, உழைச்ச அட்டை, அம்புட்டாட்டே போட்டு இருக்காங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அதை கண்டுபிடிக்க கொடுக்கணும் எங்களுக்கு. 2023 எனக்கு சம்பளமே ஏறவே இல்ல. நாங்க வந்து ஆடாப்புல வந்து பணியில் பண்ணுவோம். மக்களுடைய கோரிக்கை ஏற்று தயவு செய்து எங்க ஊர் மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஊராட்சிக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை உடனடியாக கொடுக்குமாறு தயவு செய்து சரி தமிழக முதல்வர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க முடியாது சொன்னாங்க. என்ஆர்சிட்டு வாங்க முடியாது. அப்போ நாங்கள் மல்லு கட்டு வரும்போது 2023 சரி 24 சரி மக்களுங்க 2 வாரம் வேலை பார்த்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அது 2 வாரம் நாங்கள் மாட்டுனால மல்லு கட்டி 100 நாள் முடிச்சிருக்கா. 97 நாள் 2024. இந்த 2025-26 லாஸ்ட்டில் 30 நாள்லேருந்து எங்களுக்கு மாட்டுனாலே கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? இதுதான் இவங்க வாழ்வுமே நம்பிக்கை உடைச்சிடுவான். இந்த முருகன் அது ஆணித்தனமாக இருக்காங்க. அந்த முருகன் நாங்கள் திட்டாக்கிட்ட பார்க்கும்போது இந்த ஏஎஸ் ஆயிடுச்சு, இந்த தரம் அந்த தரம்ன்ற இன்னைக்கு எங்களுக்கு வேலை வைக்க சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வேலை இல்லை. இப்போ அதுக்கு நாளைக்கு வேலை தரச்சுட்டாங்க. இப்படியே நாளை கழிச்சுட்டு போகும்போது இந்த வருஷமே முடியும் போது எங்களுக்கு அடுத்த பொங்கல் வந்து லீவ் வந்துடுது. ஆனால் இந்த வருஷம் வந்து 50 நாள் நெருக்கி பார்க்க முடியாது. இப்போ தலைமையில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு 4 மணி நேரம் ஊதியம் 4 மணி நேரம்னு எழுதுறாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்களோ எத்தனை மணிக்கு தெரிய மாட்டேது. அவங்க இஷ்டத்துக்கு ஜியோடெக் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க எத்தனை மணி ஆப்ரேட் அத்தனை மணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அத்தனை மணிக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். அதை சட்டமாக பேசுகிறாங்க. நம்ம இத்தனை மணி நாங்கள் கரெக்டாக இருக்கோம், நீங்கள் கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக. நாங்கள் ஒரு எங்கே வச்சு அந்த காசு? அந்த பாலம் கட்டேன்னு ஆத்திர பாலம் கட்டேன்னு கட்டாங்க. அந்த காசுல எங்கே வச்சு? எல்லா காசு தின்னு முடிச்சா அப்ப நாங்க எங்க போறது? நாங்க பிச்சை எடுக்க வேண்டியது. நம்ம தலைவர் பிச்சை எடுக்க வேண்டியது. என்ன செய்ய முடியும்? நாங்க அவங்க தின்னவங்கள அவங்க பூரா அம்பிக்கிட்டாங்க. பூரா வீடு வாசல் சொத்து சொத்து அம்பிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? இல்ல என்ன பண்ணுவோம்? ஏங்க சார், நாங்க ஏழை மக்கள் என்ன சொல்லி வேலை கொடுத்தாங்க? இருக்கப்பட்ட மகாராஷ்டிரா தோப்பு துறவு கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வேலை ஓட்டு கொடுக்குறீங்க. இல்லாத செல்லாதவங்களுக்கு ஏன் வேலை ஓட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுல வேலை ஓட்டு போட்டு அவங்களுக்கு வேற 100 நாள் வேலை கொடுத்தாரு. 100 நாள் வேலை எங்க ஓட்டு கொடுத்தாங்க? ஒரு வாரம் வேலை கொடுத்தா 50 காசு தின்னுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு வாரத்தை வேலை, இந்த வருஷத்துல ஒரு வாரத்தை வேலை கொடுத்துருக்காங்க. பூரா காசுமே பூரா தின்னுட்டு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏழை மக்கள் எங்க போவாங்க? இன்னைக்கு வந்து ஓட்டு போடுறா எப்படி போடுவாங்க மக்களுக்கு? சொல்லுங்க. ஏன் சார் சொல்லுங்க சார். 2 வருஷமா எங்களுக்கு மக்களுக்கு வேலையே கிடையாது.
கிடையாது. கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்க எதுக்கு மேல ஓட்டு கொடுக்குறீங்க? தோப்பு தோர்வு வச்சிருக்கவங்க எதுக்கு மேல ஓட்டு கொடுக்குறீங்க? இல்லாத செலவு உங்களுக்கு தான் நீங்க போட்டு கொடுக்கணும். யார் இருக்க பூரா வந்து இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கல, யாருக்கும் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களா இந்த 100 நாள் அட்டை? பூரா அம்மா அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் இல்லாதவங்க, நாங்களாம் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோம். கடைசியில் என்ன செஞ்சாங்க?